ஹலோ மீடியா கிரிக்கெட் வியூவர்ஸ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா சமீர் ரிஸ்வி. சமீர் ரிஸ்வி சிஎஸ்கே ஐபிஎல் ஆக்ஷன் 2024 கிட்டத்தட்ட 8 கோடி ரூபாய்க்கு மேல கொடுத்து எடுத்தாங்க. ஆனா அவரை எடுத்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா அவர் விளையாடுவாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் எல்லாருமே திங்க் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி முதல் மேட்ச் அந்த ஆர்சிபி மேட்சோட சென்னையில வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து உள்ள வந்தாரு. ஸோ அப்பையில எல்லாருக்குமே ஒரு ஆச்சரியம், பரவாயில்லையே சிஎஸ்கே ஒரு சின்ன பையனை எடுத்து அவனுக்கு வாய்ப்பெல்லாம் கொடுக்குறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனோட பொட்டன்ஷியல் மேல ஒரு நம்பிக்கை வச்சு எடுத்தாங்க. பட் எடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த பையன் நெட்ஸ்ல விளையாடுறத பார்த்து ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆயிருக்காங்க. அதனால தான் ஸ்ட்ரெயிட்டாவே பிளேயிங் லெவன்லயே அவருக்கு ஒரு இடம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவர் இம்பாக்ட் பிளேயராகவும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் வச்சிருக்காங்க. இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா சமீர் ரிஸ்வி மேல நிறைய பேர் சொல்லிட்டு இருக்குது, அவர் வந்து பெரிய டேலண்ட்லாம் ஒன்றும் இல்லை, அவருக்கு வந்து 8 கோடி எல்லாம் ரொம்ப ஓவர் ரேட்டட் அப்படி இப்படின்லாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எத்தனை கேமுங்க அவருக்கு வாய்ப்பு கிடைச்சிச்சு? 3 கேம் வாய்ப்பு கிடைச்சிச்சா? அதில் ஒரு மேட்ச் வந்து அந்த ரஷீத் கானோட நல்லா விளையாண்டாரு, இன்னொரு மேட்ச் டக் அவுட், இன்னொரு மேட்ச் அந்த ஒரு மேட்ச் ரொம்ப ஸ்லோவா ஆடினாரு. ஓகே, பட் ஆனால் எல்லாருமே ஸ்ட்ரகிள் ஆனப்போ வந்து அவர் அடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் உண்மையிலுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான விஷயம் கிடையாது. அந்த பிச்சுக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கேம்பெயினர்ஸாலவே விளையாட முடியலை. அப்படிங்கிறப்போ 20 வயசு பையன், 19லேருந்து 20 வயசு ஆகிற பையன் வந்து எப்படி விளையாடுவான்? அதுக்குள்ளே அவனை போட்டு அவனோட சோஷியல் மீடியாவை போயிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணால் போதும், அப்படி போட்டு கிழிச்சு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுக்கதா லாய்க்கு, கிரிக்கெட் ஆட லாய்க்கு இல்லை அப்படி இப்படின்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு கிரிக்கெட்டரை மதிக்க கற்றுக்கங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரோட டேலண்ட் மேலே ஒரு நம்பிக்கையை வைங்க. சிஎஸ்கே ஸ்டில் அவர் மேலே ஒரு பெரிய நம்பிக்கை வச்சிருக்காங்க. பட் நான் ரொம்ப அவரை பிலீவ் பண்ணேன் ஆக்சுவலி. என்னன்னா சிஎஸ்கே இந்த வாட்டி கரெக்டான ஒரு பொசிஷனில் இறக்கி விடுவாங்க, அந்த பையன் வந்து நல்லா விளையாண்டு மேபி ரீடைன் கூட ஆயிடுவான் அப்படின்லாம் நான் யோசிச்சேன். பட் இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு சிஎஸ்கே அவரை ரீடைன் பண்ணுறதுக்கெல்லாம் சான்சஸ் இல்லை. பட் ஸ்டில் அவருக்கான கரெக்டான பொசிஷன் அப்படிங்கிறது கிடைக்கல. அவர் வந்து ஆக்சுவலி டாப் ஆர்டர் விளையாடுறாரு. யூபி லீக்லையா இருக்கட்டும், டொமஸ்டிக் டோர்னமெண்ட்ஸ்லையா இருக்கட்டும், ஒன்று ஓப்பனிங் வராரு, இல்லைன்னா 1 டவுன் வருவார். இதுதான் அவரோட பொசிஷனாகவே இருந்துகிட்டு இருக்கு. அவரை தூக்கி நீங்கள் 6th டவுனில் திடீர்னு 5th டவுனில் அப்படி இல்லைலாம் இறக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வேலைக்கு ஆகாது. அண்ட் ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்கன்னா சிஎஸ்கேக்கு எந்த இடமும் இப்போ வேக்கண்டாக இல்லை. பட் நிறைய பேர் கேட்குறது அவரை ஓப்பனிங் இறக்கி விடலாமே, ஒரு ருத்ராஜோட ஓப்பன் பண்ண விட்டுருக்கலாமே அப்படின்ட்டு. ஆக்சுவலி விட்டுருக்கலாம். ரச்சின் ரவீந்திரா சொதப்பின உடனே அவரை வந்து விட்டுருக்கலாம். ஏன்னா அவர் வந்து ஃபாஸ்ட் பவுலர்ஸே நல்லா ஆடுறாரு, ஸ்பின்னர்ஸை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடுற ஒரு திறமை உள்ள ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவர் ஸ்ட்ரெயிட்டாகவே ஓப்பன் பண்ண விட்டுருக்கலாம். ஆனால் அது வந்து அவங்க பண்ணலை. அஜிங்கியா ரஹானேக்கு தான் போனாங்க, பிகாஸ் ஆஃப் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ வாய்ப்புகளும் ஒழுங்காக கொடுக்கப்படலை. அந்த வாய்ப்புகள் கொடுத்தப்பட்டதுலேயும் ஒரு டஃப்பான சுச்சுவேஷனில் இறக்கி விட்டாங்க, அவரால் எதுவும் பண்ண முடியலை. பட் ரஷீத் கான் மாதிரி ஒரு பிளேயரை ஐபிஎல்லோட முதல் பாலில் சந்திச்சு 20 வயசு பையன் 6 அடிக்கிறான் அப்படின்னா அந்த பையனுக்கு எந்த அளவுக்கு திறமை இருக்குங்கிறத நான் சொல்லி தெரியணும் அப்படிங்கிறது இல்லை. எஸ், ஆப்வியஸ்லி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இன்னும் நிறைய கேம் டைம் கிடைக்கணும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ சமீர் ரிஸ்வி இதுக்கப்புறம் இருக்க போகிற 3 மேட்ச்சில் இருப்பாரா அப்படிங்கிற கேள்வி வந்து எல்லார்கிட்டையுமே இருக்குது. எஸ், டெஃபினெட்லி அந்த இம்பாக்ட் பிளேயராக உள்ளே வருவார். இன்கேஸ் ஏதாவது ஏர்லி விக்கெட்ஸ் உழுகுது, ஸோ டீமை போயிட்டு அப்படியே கொண்டுட்டு போகணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவருக்கு சான்ஸ் கிடைக்குமே தவிர மேலே உடனே டாப் ஆர்டரில் இறக்கி இல்லை ஓப்பன் பண்ண வச்சு அப்படிங்கிறதுலாம் இந்த 3 மேட்ச்சில் பெருசாக ட்ரை பண்ண மாட்டாங்க அப்படிங்கிறது தான் என்னோட ஒரு ஸ்டாண்டாக வந்து இருக்குது. பட் ஹீ இஸ் எக்ஸ்ட்ரீமான டேலண்ட், அதில் எந்த ஒரு டவுட்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிடையாது. ஈவன் நெட்ஸ்ல ரொம்ப நல்லா ஆடி இருக்காரு. சிஎஸ்கேயோட பிராக்டிஸ் கேம்ஸ் நடக்கும்ல, அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் கேள்விப்பட்டது வந்து 30 பால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 83 84 அடிச்சாரு. அதுவும் தீபக் சகரை பொழந்தாரு அப்படிங்கிற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். தீபக் சகர் எல்லாரும் பொழக்கிறாங்க இப்போ, அது வேற விஷயம். இது நடந்துச்சு, அப்படிதான் இம்ப்ரெஸ் ஆனாங்க. அண்ட் தோனி ரொம்ப இம்ப்ரெஸ்டு அப்படிங்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நம்ம கேள்விப்பட்டிருந்தோம். பட் வாட் எவருங்க, ஒரு சீசன்ல டக்குன்னு வந்து பெருசா ஜொலிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். பட் அந்த பென்டா செம்ம ஸ்டஃப் இருக்கு. சிஎஸ்கே நம்பி அடுத்த வருஷமும் அந்த பையனை கம்மியான விலைக்கோ இல்லை எவ்வளவோ எடுத்துட்டு வந்து அந்த பையனுக்கு ஒரு நல்ல சான்ஸை நல்ல இடத்துல இறக்கி விட்றாங்க அப்படின்னா டெஃபினெட்லி அந்த பையனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே கொண்டுட்டு வர முடியும் அவனோட கேமை டெவலப் பண்ணி. ஆனால் அப்படி ஒரு சின்ன பையனை போயிட்டு தற்குறித்தனமாக தாக்குறது அப்படிங்கிறது வந்து எனக்கு எந்த இதுலேயே தெரில. ஆப்வியஸ்லி நீங்கள் போயிட்டு வந்து இந்த கமெண்ட் செக்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்காரங்களே அவ்வளோ பேர் தேவையே இல்லாமல் கமெண்ட் போட்டிருக்காங்க. அதுவும் தமிழில் கமெண்ட் போட்டிருக்கானுங்க. அவர் எப்படா தெரியும் தமிழில் படிக்க? அந்த வன்மத்தை கற்கிறது தான், வேற எதுவும் இல்லை. பட் நான் ரொம்ப 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 பிலீவ் பண்ணுறேன் அந்த பையன் ஒரு செமையான டேலண்ட், ஃபியூச்சரில் பயங்கரமாக வருவான் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ், அவன் ஒரு வேஸ்ட் பிளேயர்லாம் கிடையவே கிடையாது. ஸோ உங்களோட கருத்து இதில் ஏதாவது மாறுபாடுதல் இருக்குது? இல்லை சமீர் ரிஸ்வி இந்த இடத்துல இறக்குனா நல்லா இருக்கும் ப்ரோ, சமீர் ரிஸ்வி இப்படி பேக் பண்ணலாம் ப்ரோ, அவருக்கு இந்த சான்ஸ் கொடுக்கலாம், இந்த இடத்துல கரெக்டாக இறக்கி விடலாம், அவர் கண்டிப்பாக நல்லா விளையாடுவார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அவரோட ஃபீல்டிங் எஃபர்ட் வந்து நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். எல்லா மேட்ச்லேயும் ஒவ்வொரு கேட்ச் பிடிச்சிடுறாரு. யாருக்கு பதில் சப்ஸ்டியூட்டாக வர்றாருன்னே தெரிய மாட்டேங்குது, எப்படியாவது உள்ளே வந்து இருந்துக்கிட்டே இருக்கார் அவர். எஸ், வந்து
ஒரு கேட்ச் இல்லைனா ரன் அவுட் இது மாதிரி ஏதாவது ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர். அண்ட் போன மேட்ச் ஒரு கேட்ச் அந்த அம்பையரை சுற்றி போய் பிடிச்சார். அது ரொம்ப டஃப்பான கேட்ச். அது பார்க்குறது ஈஸியாக இருக்கும், ஹர்ஷல் பட்டேலுக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப டஃப்பான கேட்ச் அது. எஸ், அந்த மாதிரி தன்னால் முடிஞ்ச அளவுக்கு டீமுக்கான அந்த எஃபர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருக்காரு. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ கமெண்ட் பண்ணிவிட்டு, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேறொரு வீடியோவில் வேறொரு கான்செப்ட்ல இருந்து உங்களை சந்திக்கின்றேன். நல்ல பாய் ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி. லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.